மெதுவாக பயணித்த நல்லிணக்கம் நோக்கிய பயணம் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் சந்திம வீரக்கொடி தெரிவித்தார். கொழும்பில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், එවගේම සංහිඳියාව සඳහා ඒ හිමින් ගමන් කරපු ගමන අද වේගවත් කළා. හැම දෙනාගේම நல்லிணக்கம் நோக்கிய மெதுவான பயணம் இன்று துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நாட்டு மக்களிடம் அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்ற நிலையில் நடைமுறையில் உள்ள 1978 ஆண்டு அரசியலமைப்புக்கு சுதந்திர கட்சி அன்றிலிருந்து எதிர்ப்பினை வெளியிட்டு வந்தது. நாம் அரசியலமைப்பினை மாற்றுவோம் என்று கூறிய 1994 ஆண்டு ஆட்சிக்கு வந்தோம். அதேபோல் 2005 ஆண்டும் அரசியலமைப்பு மாற்றப்படும் என்று கூறினோம். ஆனால் இந்த சந்தர்ப்பங்களில் எங்களால் அரசியலமைப்பினை மாற்ற முடியாமல் போனது. அரசியலமைப்பு மாற்றத்திற்காக நாடாளுமன்றமே முழுமையான அரசியலமைப்பு பேரவையாக மாற்றப்பட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முதலாவது அமர்வு நேற்று இடம்பெற்றது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக நாம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற எமது பங்களிப்பினை இன்னும் சிறப்பாக வழங்குவோம் என்றும் கூறினார். අපේ දායකත්වය තවදුරටත් සක්‍රියව මේ මොහොතේ ලබා දෙනවා කියන එක ප්‍රකාශ කර සිටිනවා.